விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. இன்று திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக திருப்பெரும்புதூர் தொகுதி வேட்பாளராக என்னை ஆதரித்து மாண்புமிகு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அன்பரசன் அவர்களும், ஒன்றிய செயலாளர்கள் திரு மணி அவர்களும், படப்பையா மனோகரன் அவர்களும், திரு கருணாநிதி, திரு கோபால், திரு ஜபருல்லா, திரு சத்தியமூர்த்தி, திரு சதீஷ் மற்றும் கூட்டணி பழமை கட்சியுடைய தலைவர்கள் அனைவரும் இன்று ஆதரித்து வாக்கு சேகரிக்கின்ற கூட்டத்தை இங்கு அமைத்திருந்தார்கள். செயல் வீரர்கள் கூட்டம், வேட்பாளர் அறிமுக கூட்டம். இதில் 50,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் பெற வேண்டும் என்று உறுதியேற்றிருக்கிறார்கள். ஆகவே நாம் வாக்கு கேட்பது கடந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாடு அரசின் சார்பாக என்னென்ன பணிகளை செய்ததுதான் பேசப்படும். திட்டங்களும், சமூக நல திட்டங்களும், மக்களுடைய அர்ப்பணிப்பான மகளிர் உரிமை தொகையாகட்டும், மகளிர் விடியல் பயணமாகட்டும், சாலைகள் போடுவதாகட்டும், அங்கன்வாடிகள் கட்டுவதாகட்டும், பல்பொருள் அங்காடி நிலையங்கள் அங்கங்கே அமைத்தலாகட்டும், பூங்காக்கள் அமைத்தல், விளையாட்டு திடல்கள், இப்படி பல பணிகளை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். சுதந்திரத்திற்கு பிறகு அறிவியல் கலைக்கல்லூரி கிடையாது, இங்க ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். படப்பை மேம்பாலம் ஒரு மணி நேரம் ஆகும் அதை கடந்து செல்வதற்கு. ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்தை கட்டி இருக்கிறோம். திருப்பெரும்புதூர்ல மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் இன்னும் முடிவும் தருவாயில் இருக்குது. பட்டர்ஃப்ளை ஃப்ளைஓவர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பாலங்களை உலக தரம் வாய்ந்த பாலங்களாக அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே வளர்ச்சி பணிகள் என்பது மக்களிடம் சொல்லுவோம். அதே போன்று எதிரணியில் நிற்பவர்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை பிடுங்குகின்றவர்கள், அடுத்த தலைமுறையை உருவாக்காமல் அவர்களை பாழடிக்க வேண்டும் என்ற திட்டங்கள், அது அபியான் சிக்ஷாகர், சமக்சரா அபியான் சிக்ஷாவாக இருந்தாலும் சரி, ஜல்ஜி ஜீவன் பணிகளாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாகட்டும், எல்லாவற்றிலும் முட்டுக்கட்டை போட்டு ஒரு தலைமுறையை அழிக்க நினைக்கின்ற பாஜகவோடு அதிமுக முகமடி அணிந்து இங்கு போட்டியிடுகிறார். இங்கு நிற்பது அதிமுக வேட்பாளர் இல்லை, பெயருக்கு அதிமுக வேட்பாளர், ஆனால் பெயருக்கு இரட்டை இல்லை. இங்கு நிற்பது பாஜகவுடைய பிடியில் அதிமுக என்று சென்று விட்டது. ஆகவே இந்த பாசிச மதவாத சக்தியான பாஜகவை வீழ்த்துவதுதான் ஒரு தமிழர்களின், ஒரு இந்தியர்களின் மிகப்பெரிய ஒரு பணியாகும். பொறுப்புல இருந்து தொகுதி மக்கள் முன்னாடிலாம் நேரில் பார்த்த, இப்ப தொலைக்காட்சியில பாக்குறோம்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஏற்கனவே 2 ஆண்டுகளை கடந்து பணியாற்றி கொண்டு இருக்கேன். இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆகவே என்னுடைய தொகுதி மக்கள் விரும்பினால், நான் திருப்பெரும்புதூர் தொகுதி மக்களின் பிள்ளையாக இருந்தவன் இப்போது தமிழ்நாட்டு பிள்ளையாக மாற்றியிருக்கிறார்கள். ஒரு தொகுதியில் மட்டுமில்லை, 234 தொகுதியிலும் பணியாற்ற வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் பொறுப்பை கொடுத்தார். இப்போது ஒரு தாய்மார்கள் என்னிடம் பேசும்போது, முன்பெல்லாம் நேரடியாக பார்க்க முடியும், தொலைக்காட்சியில பார்க்கிறோம், மகிழ்ச்சி என்றார்கள். சொன்னதில் 1000 அர்த்தம் இருக்கிறது. நான் சொன்னேன், நீங்கள் விருப்பப்பட்டால் நான் தலைவர் பதவியை துறந்து விட்டு உங்களோடு திருப்பெரும்புதூர் குடிமகனாக வாழ விரும்புகிறேன் என்று சொன்னேன். ஆகவே ஒரு மனநிறைவோடு ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் அல்லது நிறைவு பெற வேண்டும். எனக்கு எப்பவும் மனநிறைவு உள்ளது. ஆகவே இனிமேல் என்னுடைய பணி திருப்பெரும்புதூர் தொகுதி மக்களுக்காக மட்டும்தான் இருக்கு. உத்தரவு கொடுக்க மாட்டாங்க, அது கொடுத்துருவாங்களா? கேட்டீங்களா? உத்தரவு கொடுக்க மாட்டாங்க. மறைந்த திமுக தலைவர் கலைஞர் அவருக்கு தொடர்ந்து எடப்பாடி அவதூறு கொடுத்து பேசிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவரான முத்தமிழறிஞர் கலைஞர், இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை மறக்க முடியாத தலைவர், பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் கலைஞர். அவரை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் சுயமரியாதைக்கு சொந்தக்காரர், தமிழ்நாட்டை தலை நிமிர்த்தியவர், கொள்கையில் பிடி உள்ளவர், எந்தவித சமரசத்திற்கும் ஆளாகாமல் தமிழ்நாட்டு நலன், தமிழ்நாட்டு எதிர்காலம், இதை பற்றி சிந்திப்பவர். தமிழ்நாட்டு நலனை காட்டி கொடுத்து, தமிழ்நாட்டு நலனை மோடி காலடியில அடகு வைத்து விட்ட எடப்பாடி பழனிசாமி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. கலைஞரை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர் எப்படி பேச முடியும்? அவர் என்ன முத்தமிழறிஞர் கலைஞர் வணங்கி குனிந்து பிறர் காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்தாரா? நிமிர்ந்து நின்றார். தலைவனாக இருந்தார், தலைவனாக வளர்ந்தார், தலைவனாக மறைந்தார்.
அதுதான் வரலாறு. பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பெண்களுக்கு என்று சொல்லுகிறார்களே, தமிழ்நாடு தான் பெண்கள் வாழ்வதற்கு சரியான இடம் என்பதை நான் சொல்லல, கூட்டணி கட்சி தலைவர் மோடி ஆட்சி சொல்லுது. கிரைம் ரெக்கார்ட் பீரோன்னு ஒண்ணு இருக்கு, உள்துறையில ஒன்றிய குற்ற பதிவேடு துறை, NCRBன்னு சொல்லுவாங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ. அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ சொல்லுது, பெண்கள் இந்தியாவிலே வாழ்வதற்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் மோடி கிட்ட போய் கேட்கணும், ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க ஒன்றிய அரசு NCRBல ரெக்கார்ட்லாம் வந்து எல்லா மாநிலத்தை குறையும் போது பெண்கள் மீதான வன்முறை வழக்கு குறைவுன்னு பாதுகாப்பான உங்க ஆட்சி சொல்லுத, இது எப்படிங்கன்னு அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடக்கும் போது நான் தொலைக்காட்சி வாயிலாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்ற முதலமைச்சர், பொள்ளாச்சி சம்பவம் இன்றும் மனசாட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சியில பாலியல் தொந்தரவு எவ்வளவு நடந்தது, இதையெல்லாம் அவர் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து மெல்லாக்கப்படுத்திட்டு காரி துப்புறாரு, அவர் மேலதான் விழும். கண்ணாடி கூண்டுல இருந்து கண்ணாடி வீட்டுல கல் எறிகிறார், அதுவும் அவர் மேலதான் விழும். அதனால இந்த ஆட்சி எந்த குறையும் எந்த குற்றமும் சொல்ல தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. மு.க. ஸ்டாலின் என்பவர் அண்ணன் தளபதி ஒரு இரும்பு மனிதர், தமிழ்நாட்டு நலனை எந்த விதத்திலும் சமாதானம் செய்து கொள்ளாதவர். இடி நெருக்கடி வந்தாலும், ஐடி நெருக்கடி வந்தாலும், சிபிஐ நெருக்கடி வந்தாலும், தேர்தல் ஆணையத்தின் நெருக்கடி வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு மாபெரும் தலைவராக வளர்ந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன செய்திருக்கிறார்? அவருடைய சுயமரியாதையை அடகு வைத்து விட்டார். தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை அடகு வைத்து விட்டார். தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதை மோடி காலையில் அமித்ஷா காலிலும் போட்டு விட்டார். இன்னைக்கு கேஸ் பிரைஸ் ஏறி இருக்கு, மக்கள் எல்லாம் அகதிகள் போல் கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஒரு கண்டிப்பு, நாங்கெல்லாம் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஏன் கண்டிக்கல? மோடியை கண்டிக்க வேணா, திராணி கிடையாது, உனக்கு தைரியம் கிடையாது. கோரிக்கை வைக்கலாம, ஏன் கோரிக்கை வைக்கல? இங்க வந்தா மோடி தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறான்னு சொல்றாரு. ஒரிசால போனா தமிழர்கள் திருடர்கள். பூரி ஜெகநாதருடைய கோவிலுடைய கீ வந்து சாவி பெட்டகம் கஜனா இங்க பாண்டியன் ஒரு IAS ஆபீசர் இருக்கு, அந்த தமிழ் அதிகாரி. இதெல்லாம் பேசலாமா? பீகார் போனா பீகார்ல வேலை செய்யறவங்க தமிழ்நாட்டு மக்கள் துன்புறுத்துகிறார்கள். இதை இரட்டை வேடம். ஆகவே தமிழ்நாட்டு மக்களிடம் 234 தொகுதியில் திருப்பெருந்தூர் உட்பட என்ன சொல்லி உங்க வாக்கு சேகரிக்க போறாங்க? நாங்க சொல்லுவோம், நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய வீட்டு தாய்மார்கள், எங்கள் வீட்டு பெண்கள் இங்க தலை நிமிர்ந்து இருக்காங்க. பேருந்துல ஏறினா கட்டணம் கிடையாது, கட்டணம் எல்லாம் பயணம். மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை இப்ப 2000 ரூபாயாக போகிறது. தேர்தல் முடிஞ்ச உடனே 2000 ரூபாய் உரிமை தொகை 8000 ரூபாய் வீட்டுடைய உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான செக்கை கொடுக்க போறார். இதெல்லாம் பார்த்து வயிறு எரியுது. எவ்வளவு அடைக்கினாலும் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தனாலும், ஆனால் தமிழ்நாடு அரசு தலைநிமிர்ந்து இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்களை அசைக்க முடியவில்லை. ஆகவே இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்திற்கும் பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கும் எதிரான போர் நடக்கிறது. தமிழ்நாடு நிதியில யார் அவரு? அவர் எவ்வளவு லோன் வாங்கியிருக்காரு ஒன்றிய அரசுல? இந்த 12 ஆண்டுகள் எவ்வளவு லோன் வாங்கியிருக்காரு? எத்தனை சதவீதம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது UPA 1 UPA 2 யுனைடெட் ப்ரோக்ரஸ் ஆட்சி நடக்கும்போது இப்ப எவ்வளவு லோன் வாங்கியிருக்காரு? எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு? ஒரு லோன் யாரு கொடுப்பாங்க? எனக்கு லோன் கட்டுற தகுதி தான் பேங்க்ல கொடுப்பான். என்ன சொல்லுவான்? சிபில் ஸ்கோர்னுவான். தமிழ்நாட்டில் சிபில் ஸ்கோர் உயர்ந்திருக்கு, உற்பத்தி உயர்ந்திருக்கு. மகாராஷ்டிராவுக்கு அடுத்த பெரிய மாநிலம், வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்றுமதி உற்பத்தி செய்கின்றது, ஏற்றுமதி செய்கிறது, அந்நிய செலவாணி ஈட்டெடுக்கிறதுன்னா தமிழ்நாடு. வைத்தறிச்சல்ல பேசுறாங்க, தமிழ்நாடு வளர்ந்து விடக்கூடாது. தமிழ்நாடு என்ன, தமிழர்னா படிப்ப கல்வி அறிவு பெற்றவர்கள், புத்திசாலிகள். அது போதி தர்மர் ஆகட்டும், கோவூர்ல பிறந்த சேக்கியார் ஆகட்டும், நம்ம ராமானுஜர் ஆகட்டும், இப்படி பல தலைவர்கள் இங்க பிறந்து ஆளுமையாக இருந்தவர்கள். ஆகையால் அவங்களுக்கு தமிழ்நாட்டை கண்டா பிடிக்காது. அது RSS சித்தாந்தம். நேரடியாக எதிர்க்க முடியவில்லை, நேரடியாக அழிக்க முடியவில்லை, நேரடியாக தடுக்க முடியவில்லை. பாஜக என்ற ஒரு கட்சி அதிமுகவை உள்வாங்கி முகமூடி போட்டுக் கொண்டு உலாவிக் கொண்டு இருக்கிறது. இங்க நிற்பது அதிமுக வேட்பாளர்களை பாஜக வேட்பாளர். ஓகே, ராகுல் காந்தி வருகின்ற 9ஆம் தேதி வருவதாக திட்டமிட்டு இருக்கிறோம். வரும் 6ஆம் தேதி, வருகின்ற 6ஆம் தேதி புதுவைக்கு வருகிறார். சென்னையில விமான நிலையத்தில் இறங்கி புதுவைக்கு செல்கிறார். புதுவை மாநிலத்தில் பிரச்சாரம் செய்கிறார். வருகின்ற 9ஆம் தேதி இங்கே வருவதற்கு பேசிக் கொண்டிருக்கிறோம்.
அதையெல்லாம் உறுதி செய்த பிறகு உங்களிடம் அறிவிப்போம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.